என்னங்க இன்னைக்கு என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறேன்னா ட்ரை ஃப்ரூட் லட்டு தாங்க செஞ்சு காமிக்க போறேன். சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஆரோக்கியகரமான ஒரு சத்தான லட்டு தாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. பாதாம் ஒரு கப்புங்க, முந்திரி ஒரு கப்பு, தேங்காய் வந்துங்க 3 டேபிள் ஸ்பூனுங்க, வெள்ளரி விதை வந்து 2 டேபிள் ஸ்பூனு, திராட்சை வந்துங்க 3 டேபிள் ஸ்பூனுங்க, 1 டேபிள் ஸ்பூன் வந்துங்க கசகசா, 8 ஏலக்காய், 4 டேபிள் ஸ்பூன் வந்துங்க பிஸ்தா பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன். பேரிச்சம்பழம் எவ்வளவு எடுத்து வச்சிருக்கிறேன்னா 20 பீஸ் எடுத்து வச்சிருக்கிறேங்க. இது கூட பாருங்க தேவைக்கு நெய்யுங்க. லட்டு செய்யறதுக்கு முன்னாடி என்ன செய்யறீங்கன்னா இந்த பாதாமையும் முந்திரியும் சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாங்க. பேரிச்சம்பழத்தை வந்துங்க உள்ள இருக்கிற விதையை எடுத்துட்டு மிக்சியில விட்டு ஒரு ஓட்டு எடுத்து வச்சுக்கோங்க. முந்திரியும் பாதாம் பாருங்க ஒரு பீஸ 3ஆ கட் பண்ணி வச்சிருக்கிறேங்க. இதே மாதிரி என்ன செய்யறோம் அப்படின்னா பிஸ்தா பருப்பையும் 2 கட் பண்ணிக்கலாங்க. பாருங்க லட்டு செய்யறதுக்கு பாருங்க பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க. இப்ப லட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. தவா ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் பாருங்க வெள்ளரி விதை, ஏலக்காய், கசகசா இதெல்லாம் ட்ரையாக வறுத்துக்கலாங்க. அடுப்பு மீடியத்தில் வச்சு கருகாம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஏலக்காய் எல்லாம் வறுத்து செய்யும் போது பொடியாகிறதும் நல்லா இருக்குங்க, வாசனை வருங்க, லட்டு டேஸ்டாவும் இருக்குங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி வறுக்கிறதுங்க. பாருங்க வறுத்தாச்சுங்க. ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். இந்த இதுல இருக்கிற ஏலக்காய் மட்டும் என்ன செய்யறீங்கன்னா பொடி பண்ணிக்கலாங்க. ஒரு தவா ஒண்ணு வச்சுக்கோங்க. அதுல பாருங்க 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி நெய் ஊத்தி விட்டுருங்க. இந்த நெய்யிலைங்க கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் சேர்த்துக்கலாங்க, பிஸ்தா, முந்திரி இதையெல்லாம் சேர்த்து அதே மாதிரி கருகாம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது நட்ஸ் வந்து அவ்வளவு டேஸ்டா இருக்குங்க, கெடவும் கெடாதுங்க. பாருங்க அடுப்பு மீடியத்தில் வச்சுட்டு 3 நிமிஷம் மட்டும் வறுத்தா போதுங்க. இதையும் பவுல்ல சேர்த்துக்கலாங்க. பாருங்க அதே நெய் தவால 1/2 டீஸ்பூன் ஆகிற மாதிரி நெய் விட்டுக்கோங்க. இதுல நம்ம உலர் திராட்சை எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதையும் வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி வறுத்தா போதுங்க. இதையும் தவால சேர்த்துக்கலாங்க. பாருங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அதே ஹீட்டான தவால நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா தேங்காய் துருவல், அதை வறுத்துக்கலாங்க. வறுத்தாச்சுங்க. அதே தவால 1 டீஸ்பூன் ஆகிற மாதிரி நெய் விட்டுக்கோங்க. இந்த நெய்யில பாருங்க பேரிச்சம்பழம் எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை மிக்சியில ஒரு ஓட்டு எடுத்து வச்சிருக்கிறேங்க. அதை இதுல போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி பெரட்டி எடுக்கும்போது நம்மளுக்கு உருண்டை பண்றதுக்கு நல்லா இருக்குங்க, டேஸ்டாவும் இருக்கும், வாசனையாவும் இருக்குங்க. பாருங்க நல்ல நெய்யில பெரட்டி விட்டாச்சுங்க. இதையும் அந்த பவுல்ல சேர்த்துக்கலாங்க. இது கூட பாருங்க 1-2 தட்டின ஏலக்காயை சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு இப்ப என்ன செய்யறோம்னா இதையெல்லாம் நல்லா கையில பிசைஞ்சு அப்புறம் நெய்யை தொட்டு உருண்டை பண்ணிக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்ச பிறகு என்ன செய்யறீங்கன்னா பாருங்க கையில லேசா நெய்யை தொட்டுக்கோங்க. இப்படி நெய்யை தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டைகளா பண்ணிக்கலாங்க. லட்டு பாருங்க சூப்பரா வந்திருக்குங்க, அவ்வளவு வாசனையா இருக்குங்க. இந்த நெய்யில வறுத்து செய்யும் போது அவ்வளவு வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்குங்க இந்த லட்டு. லட்டு பாருங்க சூப்பரா செஞ்சாச்சுங்க. இது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாங்க. இதுல சர்க்கரை எல்லாம் ஒண்ணும் சேர்க்கறது இல்லைங்க. நம்ம கடையில வாங்கினோம்னு வைங்க இது 900 ரூபாய் வருங்க. இதே நட்ஸ் நம்ம வீட்டுல செய்யும் போது 15 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா வெளியவே வச்சிடலாங்க. தினம் ஒரு லட்டு சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தா கிடைக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க.